சுவையாக ஒரு நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 5 நண்டுக்களை நல்லா தட்டி 2 கிளாஸ் தண்ணியில் வேக வச்சாச்சுங்க. இந்த சைடு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், தனியா, வரமிளகாய், ஒரு கைப்பிடி பூண்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா அது ராஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 4 பழுத்த தக்காளி கரைச்சி சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டு வெந்துருச்சுங்க, அவனை தூக்கி இதில் போட்டுடலாம். ரசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரசம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி. தனியா இலையெல்லாம் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிக்கலாங்க. இப்போ நண்டு ரசம் ரெடி. நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சுவையாக ஒரு நண்டு ரசம் ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. ஸ்டே டியூன். பாய் காய்.